வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம்? நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பேச போறோம். என்ன விஷயம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இதை பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குடிப்பழக்கம், அதாவது ஆல்கஹாலை பத்தி பேசுறேங்க. நார்மல் தண்ணி குடிக்கிறத பத்தி பேசல. ஆல்கஹால் யூஸ் பண்றவங்க, இந்த ஆல்கஹாலை யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க நம்ம அது சரியா தப்பாங்கிற வாதத்துக்கு வரல. அது அவங்க தனிப்பட்ட விஷயம், யாரும் கேட்க போறது இல்ல. ஆனா நீங்க குடிச்சிட்டு பப்ளிக் பிளேஸ்ல, பொது இடத்துல பண்ற அலப்பறக்க தாங்க முடியாது சாமி. ஏன்னா நீங்க பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த குடிக்கிறதுக்காக, அதாவது இந்த ஆல்கஹாலை கன்சியூம் பண்றதுக்காக நிறைய இடங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார் இருக்கு, பப் இருக்கு, கிளப் போலாம், இல்ல அதுக்குன்னு ஒரு கடை இருக்கும். அங்க செக்யூரிட்டியா இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு, அந்த சூழ்நிலையை காப்பாத்துறதுக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. ஆனா இதுவே நீங்க ஒரு பொது இடத்துல, ஒரு பார்க்ல, ஒரு பிளே கிரவுண்ட்ல, ஒரு பார்க்கிங் லாட்ல, இல்லைன்னா ஒரு கடை முன்னுக்கு, இல்லைன்னா ஒரு சாப்பாடு கடை முன்னுக்கு இந்த மாதிரி ஆல்கஹால் எடுக்கும் பொழுது நீங்க நிதானத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது கூட போறவங்களுக்கு, அதாவது ஆல்கஹால் எடுக்காம தண்ணி அடிக்காம கூட உள்ளவங்களுக்கு நீங்க எப்படி உங்க கேரக்டர் மாறுதுன்னு 100% தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சரி, நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, யாரும் ஒண்ணும் உங்களுக்கு கேட்கல, பேசாம வீட்டுக்கு போயிட்டா பிரச்சனையே இல்லைங்க. பேச்சு வார்த்தை முத்தி போய் அடி புட்டி சண்டை வெட்டு குத்து லெவல் வரைக்கும் போறீங்க. என்ன பிரச்சனை? இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீங்க குடிக்கிறீங்க, குடிக்காம இருக்கீங்க, நம்ம அந்த கேள்வி கேட்க முடியாது. முதல்ல நான் சொன்ன மாதிரி அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனா இதுவே நீங்க பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு பொது இடத்துல செய்யும் போது அது சொந்த விஷயம் இல்லைங்க, அது ஒரு பப்ளிக் இஷ்யூ ஆயிரும். தண்ணி அடிச்சவங்க எத்தனை பேர் நிதானமா இருக்கீங்க? கல்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு? உங்க ஃப்ரெண்டு கூடி ஒரு ஆர்கியூமெண்ட் முத்தி போய் அது சண்டையா மாறுறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சண்டை வெட்டுக்குத்து ஆவறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா, அதுக்குன்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுக்குன்னு சரியான இடங்கள் இருக்கு, நீங்க அங்க போலாம். இல்ல உங்க வீட்டுக்கு வந்துருங்க, ஸோ யூ கேன் ட்ரிங்க். இல்ல நீங்க பப்ளிக் பிளேஸ்ல தான் தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது பப்ளிக் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு தெரியுமா? நீங்க உங்க குரூப்போட உட்காந்து அடிக்கிறது அது வேற விஷயம். ஆனா பேச்சு வார்த்தை முத்தி போய் சண்டை வரும்போது அந்த பப்ளிக் எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், எவ்வளவு பிரச்சனை. இத சில பேர் இவங்க இந்த மாதிரி தான், இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள லேபிள் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லாருமே தப்பு பண்ணாலும் சில பேர் பண்ற தப்பு ரொம்ப விசிபிளா வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும், எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். இவங்க வந்தாங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுங்கி போறத கூட பார்த்திருப்போம். இந்த பிளே கிரவுண்ட்ல பிள்ளைங்க விளையாடுறதுக்குங்க, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கும்பலா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மத்தவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அது மேபி நைட் டைம்ல யாரும் பிளே கிரவுண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்கு பிளே கிரவுண்ட் போகணும்? எதுக்கு கார் பார்க்ல உட்காந்துருக்கணும்? லைக் ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கும், மத்தவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கும். நம்ம கெட்டவங்கன்னு சொல்ல வரல, ஆனா இதை பாக்குறவங்களுக்கும் அதே இடத்த யூஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் வரும். ஏன்னா நீங்க தண்ணி போதை கூட வந்துருச்சுன்னா என்ன மாதிரி பேசுறீங்க, என்ன மாதிரி செயல் செய்றீங்கிறது உங்களுக்கே தெரியாது. அது மேபி பாக்குறவங்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ஸா இருக்கும். இதனாலதான் அவங்க லேபிள் பண்ணுவாங்க, இவங்க வந்தாங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும், தண்ணி அடிச்சாலே பிரச்சனை பண்றவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையும் நம்ம சில பேர் லேபிள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு எனக்கு புரியலங்க. உங்களோட ஃப்ரெண்டு கூட தான் நீங்க போறீங்க, நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, நீங்க பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, ஓகே. அது ஓகேன்னு சொல்றதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வேற வழி இல்லாம ஓகேவா இருந்தா நீங்க பேசாம வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராம எல்லாருக்குமே நல்லது தானே. ஆர்எல்ஸ் நீங்க அதுக்கு தகுந்தமான இடத்துல போயிட்டு நீங்க அந்த ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணீங்கன்னா இட்ஸ் மச் மோர் சேஃபர். உங்களுக்கும் சேஃப், சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் சேஃப். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடிக்கிறதுனால குடிச்சிட்டு வாகனத்தை வேற எடுத்துட்டு ஓட்டுவீங்க, அங்கங்க ரோட் பிளாக்ஸ் போட்டிருப்பாங்க. சில டைம் நீங்க எத்தனை கேசஸ் நியூஸ் பேப்பரை திறந்தாலும் சரி, நீங்க ஆன்லைன் நியூஸ்ல பார்த்தாலும் சரி, எத்தனை பேர் இந்த ஆக்சிடென்ட் இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ்னால வருதுன்னு உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சு சில பேர் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பப்ளிக் பிளேஸ்ல அலப்பறை பண்றது, பாட்டு பாடி
டிஸ்டர்ப் பண்றது, பப்ளிக் நியூசன்ஸ் பண்றது, ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றது, எல்லாமே வந்து ஒரே விஷயத்துல தாங்க அடங்குது, சேஃப்டி. நீங்க சேஃபா இருக்கீங்களா? உங்களுடைய சேஃப்டி மட்டும் இங்க கொஸ்டின் இல்ல, உங்க கூட உள்ளவங்க சேஃப்டியும் அந்த பப்ளிக்கோட சேஃப்டியும் வந்து கொஸ்டின் ஆயிருது. அடிப்படி சண்டை வந்துட்டு எல்லாருமே எல்லாத்தையும் வந்து எல்லாருமே வீசும் பொழுது பப்ளிக்கும் இதுல எஃபெக்ட் ஆகுறாங்கிறத வந்து ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க? அகெயின்ங்க வெரி சிம்பிள். இங்க வந்து நம்ம இத வாதம் பண்றதுக்கு வரல, குடிக்கலாமா குடிக்க கூடாதாங்கிற டிபேட்டே இல்லை, இங்க பட்டிமன்றம் பண்ண போறது இல்லை. ஆனா குடிச்சிட்டா எப்படி பிஹேவ் பண்றதுங்கிறத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அடால்ட் நம்ம எல்லாரும் வந்து ஒரு அளவுக்கு யோசிக்க முடியுங்கிறதுனால வந்து பப்ளிக் பிளேஸ்ல குடிக்கிறது சரியானு முதல்ல யோசிக்கணும். குடிச்சிட்டு அலப்பறை பண்றது சரியானு யோசிக்கணும். நீங்க நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணவங்க அந்த நெக்ஸ்ட் டே என்ன மாதிரி நடந்துச்சுங்கிறது கூட தெரியாது. தன்னுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியாது. உங்களை யார் என்ன வேணாலும் செய்யலாங்க, பிகாஸ் உங்களுக்கு கான்சியஸ் இல்லாம போயிடும். இது நான் என் கண்ணால பார்த்த விஷயம் என்னன்னா, ஒரு பார்க்ல வந்து ஒருத்தர் போதையாகி படுத்திருக்காரு. அவர் பாக்கெட்ல இருந்து வாலெட்டும் ஹேண்ட்போனும் ஒருத்தரை எடுக்க முயற்சி பண்ணும் போது நான் போய் அதை தடுத்தேன். அப்புறம் தடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அந்த படுத்திருக்கிறவரை எழுப்பி நீங்க உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதே மாதிரி பப்ளிக் எத்தனை பேர் வந்து வந்து போய் உதவி செய்வாங்க? முன் வந்து நிறைய பேர் பயந்து போறவங்க இருப்பாங்க. அவங்க குடிச்சிட்டு போதையில இருக்காங்க, கிட்ட போவே பயமா இருக்கு, நம்ம வேலைக்கு என்ன, நம்மளுக்கு என்ன, அவங்க என்னச்சும் ஆயிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. போய் தட்டி எழுப்புனா வந்து திருப்பி நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்களோன்னு பயந்து. அந்த மாதிரி சூழ்நிலையை எதுக்கு நம்ம உருவாக்குறோம்? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து சரியான இடத்தையோ இல்ல உங்க வீட்லயோ whatever whatever is your choice, அது வந்து நான் சரின்னு சொல்ல போறது இல்லை, அப் டு யூ, உங்க இஷ்டம் அது. ஆனா தயவு செஞ்சு இந்த பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி விஷயத்த செஞ்சுட்டு ஒரு பப்ளிக் நியூசன்ஸையோ பப்ளிக் ஹேவக்கோ கிரியேட் பண்ணாதீங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் தி வந்து இது உங்களோட இமேஜ் மட்டும் இல்லைங்க, அந்த கம்யூனிட்டியோட இமேஜும் பாதிக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம இங்க முக்கியமா பேசுறோம். அகெயின்ங்க இந்த மாதிரி விஷயத்த எல்லாருமே கத்துக்க சான்ஸ் இருக்கு. அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதுதான் சொல்லி கொடுத்துட்டு போறோமா? இந்த மாதிரி போயிட்டு ரோட்ல அலப்பறை பண்ணு, இந்த மாதிரி போய் ரோட்ல டான்ஸ் ஆடு, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறோமா? நம்மளை பார்த்துதான் அடுத்து வர்ற தலைமுறை வந்து கத்துக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களால வந்து இதை அவாய்ட் பண்ண முடியலன்னா பிளீஸ், உங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுக்கு பிரச்சனையே வராத இடத்துல வந்து நீங்க இது தண்ணியை அடிக்கலாம். இது வந்து என்னன்னா, நான் வந்து இது என்டோர்ஸ் பண்ணல, தயவு செஞ்சு நான் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுங்கன்னு என்டோர்ஸ் பண்ணவே இல்லை. ஆனா பப்ளிக் பிளேஸ்ல பண்ணாதீங்க. பப்ளிக் பிளேஸ்ல பண்ணி ஃபைட் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காதீங்க. கடைசியில வந்து நிறைய உயிர் பலி போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணும்போது உங்களுடைய லைஃப்பும் வந்து ரிஸ்க்ல இருக்கு, அந்த மற்ற ரோட் யூசர்ஸோட லைஃப்பும் ரொம்ப ரிஸ்க்ல இருக்கு. இதெல்லாம் வந்து தேவையில்லை நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதோட விட்டுருங்க. இனிமே வந்து வாழ்க்கையை வந்து சந்தோஷமா நிம்மதியா பாசிட்டிவா வாழ்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு போவோம். இனி அடுத்து இன்னொரு நல்ல தலைப்பில் சந்திக்கும் வரை நன்றி.